Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. Sony Ultra 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாகப்பட்டினத்தில் விஜய் போட்டிடுறாரு. சொல்லவே இல்லையே சார். சொல்லவே இல்லை, வரும். கிறிஸ்தவ உடையார் ஓட்டுகளும் மீனவர் ஓட்டுகளும் அதை குறி வச்சு தான் இவர் இறங்குறாரு. டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய பொதுக்குழு அதிமுக வெடிச்சு செதற போகுது. அந்த அளவுக்கான டாமினேஷன் இருக்கு. அண்ணாமலை லீடர்ஷிப் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க அமைச்சாங்க. ஆனால் அண்ணாமலை ஓவர் ரியாக்ஷன்றதுனால அண்ணாமலை இல்லாமல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கேப் வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அவர் 18% வாக்குகளை செக்யூர் பண்ணாங்க பிஜேபி. இன்னைக்கு பிஜேபி 1.8% ஓட்டு கூட வாங்க. பழைய அதிமுக ஒத்துமையா வரணுன்ற கோஷத்தோட பிஜேபி ஒரு ப்ரோக்ராமை ஏடிஎம்கேக்குள்ள திணிக்கிறான். ஏடிஎம்கே நான் அது வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க பெருசா எதிர்பார்க்கறது நடிகர் விஜய். சீமான் ஃபெயிலியர். அப்போ விஜய் திருமா இவங்களை எல்லாரையும் ஹேண்டில் பண்ணா போதும். விஜய் திருமா ஏடிஎம்கே தேமுதிக கூட்டணி. பிஜேபி ஏடிஎம்கே பாமக தேமுதிக இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோன்றது பிஜேபியோட ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாக்கான கிளாஷ் தான் இப்போ ஏடிஎம்கே உடைய தலையெழுத்தை ரொம்ப மோசமா பாதிச்சுட்டு. இதுக்கு மேல கொடநாடு கொலை வழக்கு பிரசாந்த் கிஷோரை வியூக அமைப்பாளராக கொண்டு வர மாதிரி அவர் 300 கோடி செலவு பண்ற மாதிரி விஷயங்களோட ஆதவ அர்ஜுனா விசிகாவை திமுகலேருந்து கலட்டி அதிமுக விஜய் கூட்டணிக்கு கொண்டு வர மாதிரி அதிமுக பிளஸ் விஜய் பிளஸ் திருமா இந்த கூட்டணி கொண்டு வர மாதிரி மார்டினோட ஒர்க் இருக்கு. அதனாலதான் மார்டின் வீட்டில் ரெய்டு, ஆதவ அர்ஜுனா ரெட்டி வீட்டில் ரெய்டு. விஜய் தன்னோட மாநாட்டோட ஓப்பனிங்லயே அதிமுகவை பத்தி பேசல. அவர் ஊழல்னு திமுகவை பேசுறாரு, அதிமுக அவர் பேசாம போறாரு. அவர் ப்ரோக்ராம் பண்ணி பேசுறத அப்படியே வெளியில சொல்லிட்டாரு. அவருக்கு சிக்னல் எப்பவுமே கொடுத்துட்டாரு. நாங்க அதிமுகவோட தான் கூட்டணி, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, விடுதலை சிறுத்தைகள் எங்க கூட இருக்கு. ஸோ இப்போ விஜய் டிக்ளர் இப்படி பண்றது அவர் அதிமுக பிளஸ் விசிகான்னு போறாரு. அது பாஜகவே இங்க தமிழ்நாட்டில் இல்லாம பண்ணிடுது. அதனாலதான் ரெய்டு. எடப்பாடி பழனிசாமி விஜயை நம்புறாரு. ஸோ இப்போ அதை நடந்தேறிடக்கூடாதுன்னு பாஜக வேலை செய்யுது. இதை எப்படி அப்போ எடப்பாடி முறியடிப்பாரா? இன்னைக்கு 240 உறுப்பினர்களை வச்சு மைனாரிட்டியா பாஜக இருந்தாலும் அதுக்கு உரிய பல் என்பது இருக்கு. பாம்பு ஒல்லியா இருக்கலாம், ஆனா பாம்பு அதோட விஷம் அது பாயும். அது விஜய் மேலேயும் பாயும், எடப்பாடி மேலேயும் பாயும். அதிமுக ஏன்னா விஜய் கட்சி தொடங்கிட்டாரு தாவேக்கா, உடனே அதிமுகவோட கூட்டணியா அல்லது என்ன மாதிரியான அலைன்ஸ் இருக்க போகுது? பலரையும் விமர்சிச்சிருந்தார். ஆனால் அதிமுகவை மட்டும் ஏன் விமர்சிக்கலைன்னு பல கேள்விகள் வந்துச்சு. இன்னொரு புறம் அதிமுக நாங்கள் வலிமையாக தான் இருக்குன்றதை காட்டிகிட்டு இருக்காங்க, நிறைய இடங்கள் பேசுகிறாங்க. முன்ன விட இப்போ வெளியில் நிறைய பேசுகிறதையோ சமூக வலைதளங்களில் இயங்குறதையோ பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி என்ன நிலைமை, அதிமுகவினுடைய அந்த பயணம் எப்படி இருக்குது, இந்த 2026 கூட்டணி இந்த விஷயங்களெல்லாம் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? நான் இன்றைக்கி தான் ஒரு முக்கியமான அதிமுக தலைவர்கிட்ட இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவரை தான் மீட் பண்ணிட்டு வரேன். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பிஜேபி அதிமுகவை டோட்டலாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய பொதுக்குழுக்கு அப்புறமோ அதிமுக வெடிச்சு செதற போகுது. அந்த அளவுக்கான டாமினேஷன் இருக்குது. உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி அவர் முழுக்க பிஜேபி ஆளாவே ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. அவர் அதிமுகவை உடைச்சிருவார் போல இருக்கு. இந்த இணைப்பு நடவடிக்கை என்பது இப்போ எடப்பாடிக்கு எதிரான எதிர்ப்பு என்பது மிக கடுமையான உச்சத்துக்கு போயிட்டு அதிமுகக்குள்ள. எடப்பாடி வேண்டாம் அப்படின்றது முதல்ல ஒரு 6 பேர், செங்கோட்டையன், கேபி அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, இப்படி சிவி சண்முகம் வரைக்கும் வந்தது. சிவி சண்முகம்லாம் ஒரு காலத்தில் எடப்பாடியுடைய மிக சிறந்த ஃபாலோவராக இருந்தார். இன்றைக்கி அந்த சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்கும் ஒத்து வரல. இப்போது 53வது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க தலைமை கழகத்தில். அதில் தங்கமணி கலந்துக்கல, சிவி சண்முகம் கலந்துக்கல, கேபி முனுசாமி கலந்துக்கல. பலர் அதில் தங்களுடைய ப்ரெசன்ஸை காட்டாமலே இருந்தாங்க. 53வது ஆண்டு விழான்றது இந்த அக்டோபர் மாதத்தில் அதிமுகவுக்கு
மிக சிறந்த ஒரு விஷயம். அதையே புறக்கணிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. அதிமுக வந்து பெரிய கிராஸ் ரோடில் இருக்குது. அதிமுகவுடைய கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ வாசகர்களுக்காக சொல்கிறோம், அது வந்து அஇஅதிமுக அப்படின்றது அது பிறப்பிலிருந்தே ஒரு அகில இந்திய கட்சியை டிபெண்ட் பண்ண அதிமுகவாக தான் இருந்திருக்கு. எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தி எம்ஜிஆரை மிரட்டுறாங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் கேஸ் இப்போது விஜய்க்கு இருக்குது பாருங்கள், புலி படத்தில் இன்கம் டேக்ஸ். அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் பிரச்சனை அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடிகர்களுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே பிளாக்கில் தான் வாங்குவாங்க. அந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனையை வச்சு தான் திமுகவை உடைக்கிறாங்க இந்திரா காந்தி. அப்போது இந்திரா காந்திக்கு நெருக்கமாக இருந்தவர் எம்ஜிஆர். ஒரு பீரியடில் வரும்போது ராஜீவ் காந்திக்கு நெருக்கமாக வர இந்திரா காந்தி காலத்துக்கு அப்புறம் ராஜீவ் காந்திக்கு நெருக்கமாக வர முயற்சி பண்ணும்போது ஜெயலலிதா போய் ராஜீவ் காந்திக்கு நெருக்கமாக வராங்க. அப்போது ஏடிஎம்கே வந்து காங்கிரஸோட நெருக்கமான ஒரு கட்சியாக போகுது. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி மரணத்துக்கு அப்புறம் மோடி வரும்போது மோடியை வந்து டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணுறாங்க ஜெயலலிதா. வாஜ்பாய் கிட்ட போகிறாங்க, வாஜ்பாய் கிட்ட அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க, அது வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் பாஜக பக்கமே போகாமல் மோடி வரும்போது மோடியா லேடியா அப்படின்னு டீல் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் அவங்க இறந்து போகிறாங்க சடனாக. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி மோடியோட பக்கம் போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து எடப்பாடியும் சசிகலாவும் மோடி எதிர்ப்பாளர்களாக தான் வராங்க. கூவத்தூர் முகாம்லாம் மோடி எதிர்ப்பாளர்களாக தான் அவங்க நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதிமுகவையே ஓபிஎஸ்ன்ற ஒரு ஆளை வச்சு உடச்சி அதிமுக வந்து தன் கைக்கு வந்து பிஜேபி எடுக்குது. அதுக்கப்புறம் பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் இடையே ஒரு பெரிய தகராறு வெடிக்குது. அது அண்ணாமலை லீடர்ஷிப்பில் வந்து ரொம்ப மோசமாக வெடிக்குது. வெடிக்கும்பொழுது எடப்பாடியை முதலமைச்சராக நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு அதிமுகவை கபலீகரம் பண்ணக்கூடிய லெவலுக்கு பிஜேபி வருது. அந்த முயற்சியில் அது ஃபெயிலியர் ஆனவுடனே எடப்பாடி தனியாக போகிறாரு, தனியாக நிற்கிறாரு. இப்போ எடப்பாடி தனியாக நிற்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அவர் வந்து பிஜேபிக்கு எதிராகவே அவர் நிற்கணும்னு சொல்லிட்டு முயற்சியில் இருக்கார். ஆனால் பிஜேபி இப்போ விட மாட்டேங்குது. இப்போ தொடர்ந்து நடக்கக்கூடிய ரெய்டுகள், அது வைத்திலிங்கம் வீட்டில் நடந்த ரெய்டாகட்டும், சேலம் இளங்கோவன் வீட்டில் நடந்த ரெய்டாகட்டும், இப்போ மார்ட்டின் வீட்லேயும் ஆதவ் அர்ஜுன ரெட்டி வீட்லேயும் நடந்த ரெய்டாகட்டும், இது எல்லாமே வந்து அதிமுகவை தன்னோட கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு பாஜக மீண்டும் முயற்சி செய்து இந்த ரெய்டுக்குள்ளே தான் போகுது. இந்த வெளியில் நடக்கிற இந்த முயற்சி கட்சிக்குள்ளேயும் நடக்குது. கட்சிக்குள்ளேயும் வேலுமணி தலைமையில் ஒரு பெரிய டீம் வந்து உடச்சிக்கிட்டு சசிகலா ஓபிஎஸ் ஆதரவோட அவங்க வந்து எடப்பாடியுடைய லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு வராங்க. பொதுக்குழுவில் அது வெடிக்குமான்னு தெரியல. ஆனால் பொதுக்குழுவில் வெடித்தாலும் வெடிக்கலாம், அல்லது பொதுக்குழு முடிஞ்சப்புறமும் அது பெரிய அளவுக்கு வெடித்தாலும் வெடிக்கலாம். அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சரில் இருக்குது அப்படின்றது தான் இவங்க சொல்லக்கூடிய தகவல். பாஜக அதிமுகவை உடைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்ருக்கு, மீண்டும் தன் கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிஜேபியோட சர்வைவல். இப்போது அண்ணாமலை லீடர்ஷிப் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை வந்து லண்டனுக்கு படிக்க அமிச்சாங்க. அவராக தானே சார் போயிருக்காரு. அவராக தான் போனார். இருந்தாலும் இவங்க அனுப்பி தான் போகிறாங்க. மத்திய லீடர்ஷிப் அனுப்பி தான் போகிறாங்க லண்டனுக்கு படிக்கிறதுக்கு. ஒரு கேப் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வேணும். அண்ணாமலை ஓவர் ரியாக்ஷன்றதுனால அண்ணாமலை இல்லாமல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கேப் வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பாஜக ரொம்ப மோசமாக படுத்துடுச்சு. 86 லட்சம் உறுப்பினர்கள் போன வருஷம், இப்போ 10 லட்சம் பேர் கூட உறுப்பினர் ஆகலை. மிஸ்டு கால் கொடுத்து மெம்பர்ஷிப் பண்ணு. இப்போ விஜய் கட்சி 1 கோடி மெம்பர்ஷிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதே மாதிரி பிஜேபி வந்து 86 லட்சம் பேரை உறுப்பினராக சேர்த்து வச்சார். வெறும் மிஸ்டு கால் கொடுத்து மெம்பர்ஷிப் சேர்க்கறதுல அண்ணாமலை, ரைட்டா? அது எப்படி பண்ணாருன்னெலாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி 10 லட்சம் பேர் கூட உறுப்பினராக சேரல. அவர் வந்து 18% வாக்குகளை வந்து செக்யூர் பண்ணாங்க பிஜேபி ஃப்ரண்ட், ரைட்டா? அதில் ஓபிஎஸ் இருக்கார், டிடிவி இருக்கார், பாமக இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. அதை வச்சு 18% ஓட்டை வந்து செக்யூர் பண்ணாங்க. இன்றைக்கி பிஜேபி வந்து 1.8% ஓட்டு கூட வாங்காது. அந்தளவுக்கு மோசமான கண்டிஷனில் பிஜேபி போயிட்டுருக்கு. அப்போது இவங்களுக்கு
அங்கே நல்ல தமிழகம் வந்து பெரிய அளவுக்கு கவனிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் அகில இந்திய அளவில். ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்லிமெண்ட்டில் சொன்னார் இல்லையா. அதுக்காகவே வந்து அவங்களுக்கு சித்தாந்த ரீதியாகவும் ஆர்எஸ்எஸோட சித்தாந்த ரீதியாகவும் அவங்க வந்து வின் பண்ண வேண்டிய மாநிலம் வந்து திராவிட இயக்கத்தோட டாமினேஷன்ஸில் இருக்கக்கூடிய தமிழகம். அதை வந்து அவங்க லூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ் வேணும். ஏடிஎம்கேக்கு பிஜேபியோட சேர்ந்தா -11, திமுக வந்து +11 ஓட்டை வந்து கால்குலேட் பண்ணும். எப்படின்னா மைனாரிட்டி ஓட்டு 11% ஓட்டு, ரைட்டுங்களா. அதில் 5.8% கிறிஸ்தவர்கள், ரைட்டுங்களா, மிச்சம் முஸ்லீம்கள். அந்த 11 +11 இவங்க வந்து திராவிட இயக்கம் கவுண்ட் பண்ணுற ஓட்டை வந்து நம்ம எடுக்காமல் அதிமுகவால் ஜெயிக்க முடியாது. அது அதிமுகவுடைய கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்காக அவங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு எடுத்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதை வந்து தமிழகத்தில் நிலவுற பாஜக எதிர்ப்பு என்கிற சிந்தனை வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் ஊடுருவி எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு. எடப்பாடி ஒரு ஆண்மை மிக்க தலைவர், ஒரு வீரம் மிக்க தலைவர், அவர் வந்து பிஜேபியை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு. இந்த ஆதரவு வந்து இந்த அளவுக்கு போனாலும் எடப்பாடியோட மைனஸாக இருக்கிறது வெறும் கவுண்டர் கட்சியாக அந்த கட்சி மாறிடுச்சு. கவுண்டர் கட்சி ப்ளஸ் வன்னியர் கட்சி, பாமகவோட சப்போர்ட், இதில் தான் வந்து அந்த 75 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் வன்னியர்களுக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால முக்குளத்தோர் வாக்குகள் வந்து சரிஞ்சிடுச்சு. அதிமுகவுடைய ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மாயத்தேவர்லேருந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி மக்கள், ரைட், ப்ளஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். சீமான் அட்டாக் பண்ணுறாரு இல்லைங்களா, இந்த லிங்குவிஸ்டிக் சீமான் கஸ்தூரியில் அட்டாக் பண்ணுறாங்க இல்லைங்களா, சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்களா, இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு ப்ளஸ். ஏன்னா எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அவர் ஒரு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி செக்ட்லேருந்து வர்றதுனால அது ப்ளஸ் ஃபார்வர்ட் காஸ்ட். ஏடிஎம்கே வந்து காங்கிரஸோட ஓட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, காமராஜருடைய பழைய காங்கிரஸோட ஓட் பேங்கை முழுசாக அபகரித்த கட்சி தான் ஏடிஎம்கே. அதனால தான் 67க்கு அப்புறம் காங்கிரஸ் இங்கே வரல. ஒன்று டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே. அது ஏடிஎம்கே அதிக ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த மாநிலம் தான் தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாடோட பாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதில் இவங்களுக்கு முக்குளத்தோர் கட் ஆகும்போது ஏடிஎம்கேக்கு ஒரு 10-15% வாக்கு கட் ஆகுது. அப்படியே கட் ஆகுது. இந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கும்பொழுது பிரமலை கள்ளர் உட்பட பலர் வந்து அதில் அடி வாங்குறாங்க. அதனால் அந்த ஓட்டுகள் அப்படியே போகுது. சசிகலாவை ஒதுக்குனதுனால முக்குளத்தோருக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம், சசிகலா, ஓபிஎஸ், இந்த மாதிரி முக்குளத்தோர் தலைவர்கள் தொடர்ந்து ஒதுக்கப்பட்டதுனால முக்குளத்தோருக்கு ஏற்பட்ட கோபம் அது போயிடுது. இவங்க வந்து இந்த +11% மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்கணும்னு பாஜகவை புறக்கணிச்சுட்டு வரும்போது முக்குளத்தோரில் மைனஸ் ஆன ஓட்டுகளை பிஜேபி கேப்சர் பண்ணிட்டு போயிடுது, ரைட்டுங்களா. இப்போது இவங்க அதையும் பிரிட்ஜ் பண்ணி போகிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியல. ஏடிஎம்கேவால் முக்குளத்தோர் மத்தியில் இன்றைக்கும் இன்வேடாக முடியவே இல்லை, ஃபெயிலியராகவே இருக்குது. அப்போது ஒத்துமையாக வரணும், பழைய அதிமுக ஒத்துமையாக வரணுன்ற கோஷத்தோட பிஜேபி ஒரு ப்ரோக்ராமை வந்து ஏடிஎம்கேக்குள்ளே திணிக்கிறான். ஏடிஎம்கே நான் அது வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க பெருசாக எதிர்பார்க்குறது நடிகர் விஜய். நடிகர் விஜய்க்கு எப்படியும் ஒரு 8-10% வாக்குகள் வரும் அப்படின்றது ஒரு கெஸ் இருக்குது, ரைட்டா. அவங்க வந்து சீமானை எதிர்பார்த்தாங்க, சீமான் ஃபெயிலியர். சீமானும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஓட்டுக்கு அவர் அகென்ஸ்டாக அவரே பண்ணிக்கிட்டார். அவருடைய பிரச்சாரங்கள் ஃபுல்லாக தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதுக்கு எதிரான மனநிலையை அவர் உருவாக்கிட்டார். அதனால் சீமானை ஹேண்டில் பண்ண முடியாது ஏடிஎம்கேயில். அப்போது விஜய், திருமாவளவன், இவங்களை எல்லாரையும் ஹேண்டில் பண்ணால் போதும். விஜய், ஏடிஎம்கே, தேமுதிக கூட்டணி இப்படி கொண்டு வந்துடலான்றது இவங்களுது. பிஜேபி ஏடிஎம்கே, பாமக,
தேமுதிக மற்றும் இதர தேவேந்திர குல வேளாளர் கட்சிகள் இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோன்றது பிஜேபியோட ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாக்கான கிளாஷு தான் இப்போ ஏடிஎம்கேவுடைய தலையெழுத்தை ரொம்ப மோசமாக பாதிச்சுட்டு இருக்கு. இதுக்கு மேலே கொடநாடு கொலை வழக்கு, அந்த கொடநாடு கொலை வழக்கு வந்து இப்போது எடப்பாடி மேலே பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. எடப்பாடியும் சசிகலாவையும் ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு நேற்று ஹைகோர்ட் வந்து கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ அந்த கொடநாடு கொலை வழக்கை வந்து மறுபடியும் திமுக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்பது திமுகவுக்கு கிடைக்கிது. கொடநாடு கொலை வழக்கு ஹேண்டில் பண்ணப்பட்டால் ஜெயலலிதா வீட்டிலேயே கொள்ளை அடித்தது யார் அப்படின்ற கொஸ்டின் பெரிய அளவுக்கு மேலே வரும்பொழுது அதுவும் எடப்பாடிக்கு எதிராக போகும். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஏடிஎம்கேக்கு தீர்மானம் ஆவது எங்கே? பொதுக்குழுவில் தான் எல்லாமே தீர்மானம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொதுக்குழுக்குள்ளே பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆட்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு சசிகலா தயார். ஒரு ரவுண்டு காசும் கொடுத்துருச்சு. அதுக்கு போட்டியாக எடப்பாடியும் தன்னால் முடிஞ்ச காசை ஒரு ரவுண்டு கொடுத்துருக்காரு ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்க்கு மத்தியில். அப்போது 2 பேரும் காசு கொடுத்து ரெடி ஆகுறாங்க. ஏன்னா சசிகலாவுடைய ட்ரெஷரராக இருந்தவர் தான் எடப்பாடி. சசிகலா எப்படி காசு கொடுக்குன்றது கூவத்தூர்லேருந்து அவருக்கு நல்லா தெரியும். அவர் காசு கொடுத்ததுனால தான் அவர் சிஎம் ஆனார். ரைட்டா? எம்எல்ஏக்களுக்கு காசு கொடுத்ததுனால தான் கூவத்தூரில் அவர் சிஎம் ஆனார். ஸோ இந்த 2 மெக்கானிசமும் மோதுது. இந்த மோதலில் யார் ஜெயிப்பாங்கன்றது தெரியல. இதில் யார் ஜெயிப்பாங்கன்றது பொறுத்து தான் அடுத்து ஏடிஎம்கேவுடைய சரித்திரம் போகும். தொண்டர்கள் ஆனால் பேசிக்காக எடப்பாடி பக்கம்தான் நிற்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பக்கம்தான் நிற்கிறாங்க. அவங்க பிஜேபிக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. ஆனால் முக்குலத்தோர், அதுலேயும் முக்குலத்தோர் தொண்டர்கள் எடப்பாடி பக்கம் இல்லை, டோட்டலாக இல்லை. அவங்க வந்து ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி அந்த பக்கம், அந்த சைடு, அவங்க அந்த சைடு நிற்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே எப்படி ஒரு கெமிக்கல் பிரிட்ஜு வரும், எப்படி இதில் காம்பினேஷன் வரும், இதில் எந்த ஃபோர்ஸ் மேலே வரும். ஒருவேளை இப்போ ரெய்டு நடத்துது, இப்போது மார்டின் லாட்ரி ஏஜென்சி இருக்குது, அவர் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமாக பிரசாந்த் கிஷோரை வியூக அமைப்பாளராக கொண்டு வர மாதிரி, அவர் 300 கோடி செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களோட ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாவை திமுகலேருந்து கலட்டி அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர மாதிரி, அதிமுக விஜய் கூட்டணிக்கு கொண்டு வர மாதிரி, அதிமுக ப்ளஸ் விஜய் ப்ளஸ் திருமா இந்த கூட்டணி கொண்டு வர மாதிரி மார்ட்டினோட ஒர்க் இருக்குது. அதனால தான் மார்ட்டின் வீட்டில் ரெய்டு, ஆதவ அர்ஜுன ரெட்டி வீட்டில் ரெய்டு, இந்த ரெய்டெல்லாம் போகுது. ஸோ ஆனால் சார் நிறைய முறை நடந்திருக்குல்ல, அது திமுகக்காக வேலை செய்யும் போது கூட தானே நடந்துச்சு. திமுகக்காக வேலை செய்கிறது நடந்தது வந்து வெஸ்ட் பெங்காலில் இவங்க வந்து மம்தா பானர்ஜியை கொண்டு வராங்க மார்ட்டின். அப்போவும் பிரசாந்த் கிஷோரை வியூக அமைப்பாளராக வச்சு தான் கொண்டு வராங்க. அவங்க வந்து மம்தா பானர்ஜி வந்தோடனே லாட்ரி அங்கே வந்துடுது. அதே மாதிரி இப்போ எடப்பாடிக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தா எடப்பாடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார்னா லாட்ரி வந்துடும் தமிழ்நாட்டில். அதுக்கான ஒர்க் அவுட் தான். ஸோ திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கே இப்போது தேர்தல் பத்திரம் கொடுத்துருந்தாங்க, எல்லாத்துக்குமே தெரியும், வெளிப்படையாக வந்துருந்துச்சு. அதுக்கு பின்னணியில் இதுதான் இருக்குது, திமுகவோட அந்த டீலிங் தான் இருக்குது, நல்லா ஒரு விமர்சனத்தை பலரும். ஆனால் திமுக ஒத்துக்கல அந்த டீலிங்க்கு. ஏன்னா லாட்ரியை ஒழிச்சது ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நல்ல பேர். லாட்ரின்றது ஒரு மிக மோசமான ஆபத்து, தமிழக வாழ்வியலுக்கே ஆபத்து. அது சாதாரண லாட்ரி வந்தால் பரவாயில்ல, அது கூடவே வரப்போகிறதுன்னா சுரண்டல் லாட்ரி, ரகசிய லாட்ரி, 1 நம்பர் லாட்ரி, இதெல்லாம் கூட வரும். அக்கா தங்கச்சி மாதிரி சாதாரண லாட்ரி வரும்போது அக்கா தங்கச்சி மாதிரி வரும். இதெல்லாம் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபத்தை கொடுக்கும். இதுதானே சிக்கிமில் மார்ட்டின் மேலே இருக்கக்கூடிய கேஸே அதானே. அதிமுக விசிக ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படியான ரைடுன்றீங்க. அதிமுக விசிக ஒன்று சேர்ந்து லாட்ரி ஏஜென்ட் மார்ட்டினோட சேர்ந்து அவங்க வந்துடக்கூடாது, ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றக்காக தான் இந்த ரைடுன்றீங்க. அதற்கான ஒரு அப்படியே எடுத்துக்கிட்டா பாஜக தனக்கு தான் வந்து அதிமுகவை கைப்பற்றணுங்கிறதுக்காக தான் இந்த ரைடு அடிக்குது. ஏன்னா அந்த பக்கம் போயிடக்கூடாது, இந்த பக்கம் வாங்கன்றதுக்காக இந்த பக்கம் வரணும். ஆனால் பாஜக இங்கே தனியாகவே ஒரு அணி அமைச்சு தங்களுடைய வாக்குகளை 18% மேலே வாங்கி காட்டியிருக்காங்க. நாங்களே ஆட்சிக்கு வரோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது திருப்பி அதிமுக தலைமையின் கீழே போகணுன்றதுக்கு? அது தான் தலைமையிலேயே ஒரு அணி அமைச்சிருக்கே. அதுதான், அது வந்து ஒரு நிழல் பிம்பம்.
புரியுதுங்களா? இப்போ கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை வந்து அதிமுகவே 3வது இடத்துக்கு தள்ளிட்டாரு. 3வது இடத்துக்கு அவர் தள்ளுறாருன்னா, திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் வந்து மணல் மாஃபியா மூலமாக 150 கோடி ரூபாய் கொடுத்ததோடு இல்லாமல் மணல் மாஃபியா ஆட்களை காசு விநியோகத்துக்கு களமிறக்கிறார். அப்போது தமிழக உளவுத்துறை போலீஸார் தலையிட்டு துப்பாக்கி காமிச்சு கரிகாலனோட ஆட்களை, கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் இவங்க தான் மணல் மாஃபியா, அவங்கள வந்து துரத்தி அடிக்கிறாங்க. அப்படி அது இல்லாமல் அதிமுக தொண்டர்களை வந்து துண்டை மாற்றி அண்ணாமலைக்கு ஆதரவாக உட்கார வைக்கிறாரு அண்ணன் வேலுமணி. அதிமுக, திமுக இதெல்லாம் இந்த ஓட்டெல்லாம் வாங்கி தான் அண்ணாமலை வந்து அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளுறாரு. ரைட்டுங்களா? என்ன சார், திமுக பொதுச் செயலாளருக்கு அதிமுகவில் அந்த பகுதியை கட்டுப்பாட்டில் 10க்கு 10 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சு கொடுத்தவருக்கு ஏன் அண்ணாமலையை 2வது இடத்துக்கு கொண்டு வரணும்னு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அண்ணாமலைக்காக ஏன் அவங்க வேலை செய்ய போகிறாங்க? அப்போ தானே அமலாக்கத்துறை வராது மணல் மாஃபியா மேலே. அமலாக்கத்துறை வந்து மணல் மாஃபியா மேலே வழக்கு போட்டது இல்லையா, கலெக்டர்கள் மேலெலாம் வழக்கு போட்டது இல்லையா, சேட்டலைட் பிக்சர்லாம் எடுத்து வழக்கு போட்டது இல்லையா, அந்த வழக்கு கோர்ட்டு கூட வந்தது இல்லையா. அப்போ தமிழக அரசு என்ன வாதாடிச்சு? மணல் மாஃபியா மேலெலாம் மணல் எடுக்கிறது பற்றிலாம் அமலாக்கத்துறைக்கு வழக்கு போட்டு விசாரிக்க அதிகாரம் இல்லை அப்படின்னு தமிழக அரசு, அது அதிகாரம் சம்மந்தப்பட்ட அதிகாரம் அப்போ வாதாடிச்சு இல்லையா. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது? அதிகாரம் இருக்குது, விசாரணைக்கு ஆட்சியாளர்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது. ஸோ அண்ணாமலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றது இந்த மணல் மாஃபியாவுக்கு என்னென்னா, தங்கள் மேலே துரைமுருகன் மேலே வழக்கு வரலையே, மணல் மாஃபியா வழக்கு மைன்ஸ் மினிஸ்டராக இருக்க துரைமுருகன் மேலே வரலையே, கரிகாலன் மேலே வரலையே, ரத்னம், ராமச்சந்திரன்ற அந்த எஸ்ஆர் குரூப் தானே எடுத்தது, அவங்க மேலே வழக்கே வரலையே, ஆட்சியாளர்கள் மேலே வழக்கு வந்தது. ரைட்டா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் அவருக்கு பணம் கொடுக்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற வாதத்தையே வச்சுப்போம். அண்ணாமலைக்காக எஸ்பி வேலுமணியவோ அல்லது துரைமுருகனையோ வேலை செய்ய வச்சிட முடியுன்ற ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்குன்னா, அவங்க ஏன் அதிமுகவை நெருக்கடி கொடுத்து தன்னை கூட்டணியில் இணைச்சிக்கின்ற இடத்துக்கு வர போகிறாங்க? அது வந்து நீங்கள் பாராளுமன்ற தேர்தல், அது வந்து ஒரு வைடான சப்ஜெக்டு. அன்றைக்கி அந்த ஃபார்முலாவை எடுத்துட்டீங்க. இன்றைக்கி மணல் எடுக்கக்கூடிய அதிகாரம் கரிகாலன் கம்பெனியிடமிருந்து தமிழக அரசால் பிடுங்கப்பட்டுருச்சு. ராஜப்பான்றவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மணல் எடுக்கிற விஷயம் என்பது கரிகாலன் கம்பெனியிடமிருந்து பிடுங்கப்பட்டு ராஜப்பான்றவர் இன்றைக்கி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. அது ஏன்னா, செந்தில் பாலாஜி சிறையிலேருந்து வந்தோன்னா அவர் கோயம்புத்தூரை ஆராயிறாரு. இந்த துரைமுருகனோட இந்த ஒர்க் அவுட்டை முறியடித்தது யார் தெரியுமா? செந்தில் பாலாஜி சிறையிலேருந்து முறியடிக்கிறார். அவர் ஆட்களை போட்டு தான் கோயம்புத்தூரில் ஜெயிக்கிறாங்க. திமுக ஜெயிக்க வைக்குது. அவர் போட்ட கேண்டிடேட் தான் கோயம்புத்தூரில். அவரை வச்சு இந்த ஒர்க் அவுட், அண்ணாமலையோட ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே முறியடித்து ஜெயிக்க வைக்கிறாங்க. அவர் சிறையிலேருந்து வந்தவுடனே டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை தலைமைக்கு கொடுக்குறாரு. தலைமைக்கு கொடுக்கும்பொழுது துரைமுருகனே இந்த வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்னு பஞ்சாயத்து வரும்பொழுது துரைமுருகன் போய் மறைந்த முரசொலி செல்வத்துக்கிட்ட கதறார். என்னை வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்து என்னை வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. செல்வம் வந்து தான் இறப்பதற்கு முந்திய நாள் வந்து இது சம்பந்தமாக முதல்வர்கிட்ட பேச முயற்சிக்கிறார். அப்போ உதயநிதி சொல்கிறாரு, இது வந்து டீட்டெயில்டு ரிப்போர்ட்டு, இதில் வந்து துரைமுருகன் வந்து இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காரு. திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் பேராசிரியர் அன்பழகன், அவருடைய சீட்டில் உட்காந்துக்கிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நபரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்? அவர்கிட்டேருந்து மணல் அதிகாரத்தை நாங்கள் பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணல் அதிகாரம் அவர்கிட்ட இல்லை. ரைட்டுங்களா? ஏவாவேலுவுக்கு நெருக்கமான ராஜப்பா என்பவருக்கு மணல் தமிழகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எஃபெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே இதுதான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் 18% வாங்கினது. எங்கே? அண்ணாமலை வாங்கின ஓட்டு. மணல் மாஃபியா எங்கெங்கே வேலை செஞ்சுது? நீலகிரியில் முருகனுக்கு வேலை செஞ்சுது, பொள்ளாச்சியில் வேலை செஞ்சுது. இதெல்லாம் வந்து வேலுமணிக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியால் கொடுக்கப்பட்ட தொகுதிகள். கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, ஈரோடு, இந்த 4த்துலேயும் மணல் மாஃபியா வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செஞ்சுது. அது இல்லாமல் கருப்பையான்னு சொல்லிட்டு
கரிகாலனுடைய தம்பியை வந்து திருச்சியில் அதிமுக வேட்பாளராகவே நிற்க வச்சாங்க. இந்த மணல் மாஃபியா நிற்க வச்சாங்க. அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் இப்போ ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு, பலாப்பழத்துக்கு வாங்கின ஓட்டு எல்லாமே பிஜேபி கூட்டணி ஓட்டு. அன்புமணி, சௌமியா அன்புமணி ரொம்ப க்ளோஸாக தோத்தாங்க. அந்த ஓட்டுகள் எல்லாமே பிஜேபி கூட்டணிக்கு வந்த ஓட்டுகள். டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டுகளும் அப்படி தான். நயினார் நாகேந்திரன் நெல்லையில் இந்த முக்குளத்தோர் அதிமுக வாக்குகளை வாங்கி தான் அவர் வர்றார். அதிமுக வாக்குகளை வாங்கி தான் அவர் வர்றார். ஸோ இந்த 18% அதிமுக வாக்குகள், இந்த 18% போலி. கேஸ் பலூனு இப்போ ஒரு பின்னை வச்சு குத்திட்டாங்கன்னா இதெல்லாமே காலி. ஸோ திமுக அந்த வேலையை பின்னை வச்சு குத்துற வேலையை எல்லாத்துலேயும் செய்து இது எஃபெக்டிவாக வந்து செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் ஆரம்பிச்சிட்டார். ஃபுல் ஒர்க் ஆரம்பிச்சிட்டார். சிறையிலேருந்து வந்ததுலேருந்து செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு கொடுத்து அவர் ஆரம்பிச்சிட்டார். ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒர்க்கு தான். இப்போ திமுக வந்து மிகப்பெரிய எலெக்ஷன் ஒர்க்கை பிளான் பண்ணுது. பெண்ணுன்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு 4 தேர்தல்களில் நடந்த வாக்குகளை பூத்து வாரியாக கணக்கிட்டு, உதாரணத்துக்கு இப்போது நாகப்பட்டினத்தில் விஜய் போட்டிடுறாரு. நடிகர் விஜய் வந்து நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டிடுறாரு. அதுக்காக சொல்லவே இல்லையே சார். சொல்லவே இல்லை, வரும். எதிர்கால செய்தி இப்பவுமே நம்ம சோர்சஸ் போட்டிடுறாரு. அதுக்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்கே பொறுப்பு அமைச்சராக போட்டு 4 அமைச்சர்கள் அந்த தொகுதியில், ஆளூர் ஷானவாஸ் ஜெயிச்ச தொகுதியில் வேலை செய்கிறாங்க. ஆளூர் ஷானவாஸ் வெறும் 7000 வாக்குகளில் தான் ஜெயிக்கிறார் அந்த தொகுதியில். அந்த தொகுதியில் வந்து டிசைட் பண்ணுற ஓட்டு யார்? மீனவர் ஓட்டு. வேளாங்கண்ணி இருக்கக்கூடிய தொகுதி அது, நாகப்பட்டினம் தொகுதி. அதில் டிசைட் பண்ணுறது கிறிஸ்தவ உடையார் ஓட்டுகளும் மீனவர் ஓட்டுகளும். அதை குறி வச்சு தான் இவர் இறங்குறாரு. காளியம்பாள் போட்டியிட்ட தொகுதி அது. அந்த அம்மாவுக்கு இப்போவும் டெபாசிட் கிடைக்காது, ஏன்னா இப்போ போட்டி கடுமையாகுது. அங்கே இப்போவே 4 அமைச்சர்கள் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி தமிழகம் முழுக்க ஒவ்வொன்றா ஸ்கேன் பண்ணி இறங்குது. அப்போது இந்த மாதிரி திமுக இறங்கும்போது, அவங்க பின் வச்சு குத்தும்போது, இந்த கேஸ் பலூன் இருக்கு இல்லையா, பிஜேபியோட கேஸ் பலூன், இதுக்கு உடஞ்சிருச்சுன்னா பிஜேபி காணாமல் போயிடும். பிஜேபி காணாமல் போகாமல் தடுக்கணும்னா அதிமுக ஒருங்கிணையணும். அதிமுக முக்குளத்தோர் வாக்குகளோட எடப்பாடி லீடர்ஷிப்பில் கூட ஒருங்கிணையணும். பிஜேபியோட கூட்டணி வரணும். இது பிஜேபியோட டிமாண்டு. எடப்பாடியோட டிமாண்டு, எடப்பாடி மகன் மிதுனும், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, விஜய், இவங்க எல்லாமே ஒரு கூட்டணி. அதனால தான் விஜய் வந்து தன்னோட மாநாட்டோட ஓப்பனிங்லேயே அதிமுகவை பற்றி பேசலை. அவர் ஊழல்னு திமுகவை பேசுகிறார், அதிமுகவை அவர் பேசாமல் போகிறார். இல்லை, எந்த கட்சியை பற்றியுமே பேசலையே, திமுகவை பேசுகிறார். பாசிசம்னா நீங்கள் பாயாசமானு கேட்குறாரு. யாரெல்லாம் பாசிசம்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் சொல்கிறத அர்த்தம் ஆகிடாதுல. பாசிசம்னா நீங்கள் பாயாசமா, குடும்ப ஆட்சின்றாரு. குடும்ப ஆட்சின்னு வர்ணிக்கிறார் இல்லையா? எல்லா கட்சியிலையும் சொல்லாமே. அதிமுக எப்படி குடும்ப ஆட்சின்னு சொல்லுவீங்க? இல்லைல்ல, வாரிசுகள் நிறைய போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க விஜயோட பேச்சை கேட்குறவங்க எல்லாமே அவர் திமுக தான் சொன்னார் அப்படின்றத வந்து சொல்லுவார். திமுக வந்து பொலிட்டிக்கல் எனிமி, பிஜேபி வந்து ஐடியாலஜிக்கல் எனிமின்றார். டிக்ளேர் பண்ணுறாருல, திமுகவுக்கு எதிரான வாரை டிக்ளேர் பண்ணுறாரு. ஆனால் அதிமுகவை குறையே சொல்லலை. அப்போது அவர் ப்ரோக்ராம் பண்ணி பேசுகிறத அப்படியே வெளியில் சொல்லிட்டார். அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி இல்லை, மறைச்சி பூடகமாக அப்புறம் சொல்லி இல்லை. அவர் சிக்னல் எப்பவுமே கொடுத்துட்டார். நாங்கள் அதிமுகவோட தான் கூட்டணி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, விடுதலை சிறுத்தைகள் எங்கள் கூட இருக்குது, அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணி இதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு. இது வந்து பிஜேபிக்கு சர்வைவல் நெக்ஸ்ட். இது அவங்களுடைய சர்வைவலுக்கே பிரச்சனையாகுதா? ஆமாம், அவங்க வந்து நல்ல ஓட்டு வாங்கி ஒரு பெரிய ஃபோர்ஸை காட்டணும்னா அதிமுக கூட்டணியில் தான் அவங்க இருக்கணும். ஸோ இப்போ விஜய் வந்து டிக்ளேர் இப்படி பண்ணுறது, அவர் வந்து அதிமுக ப்ளஸ் விசிகான்னு போகிறாரு. அது பாஜகவே இங்கே தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணிடும். அதனால தான் ரெய்டு. ஸோ அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது, அதிமுக ப்ளஸ் விசிக ப்ளஸ் விஜய்னு அமைஞ்சிடக்கூடாதுன்னு ரெய்டு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேலே ரெய்டு, மார்டின் வீட்டில் ரெய்டு. மார்டின் தான் அதுக்கு தூண்டுகோல். பிரசாந்த் கிஷோர் அவர் தான் கொண்டு வர்றாரு அதிமுகவுக்காக. அதனால தான் ரெய்டு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து இது வந்து அதிமுக ஸ்டேபிளாக இருந்தால் தானே விஜய் கூட்டணியோட போகும். அதிமுகவை அன்ஸ்டேபிள் பண்ணோம். அன்ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு அந்த கட்சியை உடைக்கணும்.
அதுக்கு நான் இல்ல சொன்னேன். யாரை வச்சு உடைப்பாங்க? ஏன்னா சார் அவரே எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு, அதிமுக எங்க கட்சி, நாங்க எப்படி விட்டுட்டு போவோம், நாங்க எப்படி எதிர்ப்போம்னு பேசலையா? அவர் பேசுவார் சார். ஆனால் சசிகலாவோடையும் சசிகலாவும் ஓபிஎஸும் இணையனும் மற்றவங்கெல்லாம் கூட்டு தலைமைக்கு வரணும்னு 6 தலைவர்கள் ஏற்கனவே எடப்பாடியை சந்தித்து பேசினாங்க. இல்லை சார், இப்போ நம்ம இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு சொல்றது வேற, டிசிஷன் வேற இல்லை. கேளுங்க, பேசினாங்க இல்லையா? அது இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் வேணால் வேலுமணியை கேளுங்க அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? ஆனால் அப்போ எந்த ப்ரெஸ்ஸும் வேலுமணியை கேட்கல. அப்போ ஏதாவது ஒரு ப்ரெஸ் சொல்லுங்க, சொல்றதா அவரே சொல்லியிருப்பார்ல, எதிர்ப்பான கருத்தா இருந்துச்சுன்னா. இல்லை எதிர்ப்பான கருத்தா இருந்தால் அந்த சமயத்தில் ஒரு தலைவர் சொல்லும்போது எப்படி வெளியில் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனால் அந்த 6 பேர் என்ற எண்ணிக்கை இன்னைக்கு 50 பேர் ஆயிடுச்சு. ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமியோட டிசிஷனுக்கு எதிரான மற்றவங்களை எல்லாரையும் சேர்த்து ஒற்றுமைப்படுத்தணும்னு எடப்பாடி பழனிசாமி விஜயை நம்புறாரு. விஜய் இன்னும் ஓப்பனாக வரல. நாங்கள் அதிமுகவோட தான் கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து திமுக கூட்டணியிலேருந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு தெளிவாக சொல்லுதே, நாங்கள் டிஎம்கே கூட்டணி தான். அப்புறம் ஏன் அர்ஜுன் ரெட்டி வந்து சொல்கிறார் இல்லையா, கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு கேட்கறது தப்பு இல்லை, கட்சிக்காரங்க அவங்க கேட்பாங்க. அது மட்டும் சொல்லி அவரு அந்த பேட்டியை ஃபுல்லாக பாருங்க, தந்தி டிவி பேட்டியை. அவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது மட்டும் சொல்லலையே. அவர் 4 படத்தில் நடித்தவங்கலாம் துணை முதலமைச்சரானா எங்கள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது? இது தன் கட்சி தலைவர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசை யாரும் படக்கூடாது. 4 படத்தில் நடித்தவன்னு உதயநிதியை சொல்கிறது யார்? நடிகர் விஜயோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம்ல. ஒன்று வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, பாஜகவை எதிர்க்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கு இன்னைக்கு பல கட்சிகள் தயாராக இருக்குன்னு அந்த பேட்டியில் டிக்ளேர் பண்ணுறாரு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து திமுக கூட்டணி இருக்கோம். சார் அவரே என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பாமகவோடையும் பாஜகவோடையும் கூட்டணி இல்லை, வாய்ப்பே கிடையாதுன்னு தானே சொல்றாரு. அப்போ பாஜகவை அதிமுகவும் எதிர்க்குதுங்கும் போது வாய்ப்புகள் நிறைய திறந்திருக்குன்ற பொருள் இவர் சொல்லியிருக்கலாம்ல. கேளுங்க, பாஜகவோட கூட்டணி இல்லை, பாஜகவை எதிர்க்கிறதுல இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஓப்பனாக ஒரு சமூக வலைத்தள இன்டர்வியூவில் எடப்பாடி நல்ல தலைவர், பாஜகவை எதிர்க்கிறாரு அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்து திரும்பவே சொல்லியிருக்கார். அதிமுகவின் இருப்பு முக்கியம்னு. ஆமாம், அதிமுக அழிஞ்சிடக்கூடாது, அதனுடைய இருப்பு முக்கியம்னு திரும்பவே தான் சொல்லியிருக்காரு. அதிமுகவுடைய இருப்பு முக்கியம்னு சொல்கிறது வேற, அந்த கட்சி நல்ல கட்சி அப்படின்னு சொல்கிறது வேற. உடனே அதுக்கு அடுத்த சாங் பேக்ரவுண்டில் விஜய் வந்து கூட்டணியில் அதிகாரத்தில் பங்குன்றாரு. எல்லாமே ஒரே வயலின் பிட்டு. இந்த படத்துலயும் உட்கார்ந்து எடுக்கப்பட்ட முடிவு. இளையராஜா இந்த படத்துலயும் ஒரே பிட்டு தான், அடுத்த படத்துலயும் ஒரே பிட்டு தான், ஒரே வயலின் தான், டங்கு டங்குன்னு போது வாசிக்கிறவர் ஒருத்தர் தான் இளையராஜா. ஸோ இப்போ அதை நடந்தேறிடக்கூடாதுன்னு பாஜக வேலை செய்யுது. அதுக்கு இதை எப்படி அப்போ எடப்பாடி முறியடிப்பாரா இல்லை வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை. எடப்பாடியெல்லாம் அந்த அளவுக்கு முறியடிக்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடையாது சார். 4 வருஷம் ஆட்சி கலைஞ்சிரும் அப்படிலாம் நீடிக்காதுன்னு சொன்னப்போ அதையே நடத்தி காட்டினாரு. பாஜகவை இவரை விட்டுட்டுலாம் வர முடியாது, தூக்கி போட்டு யாரோட துணையோட நடத்தி காட்டினாரு? பாஜக துணையோட. ரைட் சார். அந்த பாஜகவை இவரால் விட்டுட்டு வர முடியாது. நாங்க விட்டுட்டு அந்த பாஜகவை விட்டுட்டு வரும்போது ஆட்சி அதிகாரத்துல இருந்தாரு. 24 தேர்தலை எல்லாம் விடவே முடியாது. நாங்க அந்த ஆட்சி அதிகாரத்தை அந்த பாஜக விட்டு வரும்போது எடப்பாடி ஆட்சி அதிகாரத்திலேயா இருந்தாரு? சாதாரண எடப்பாடி. ஆனா இன்னொன்னு இது பல மாதங்களா சொல்லிட்டே இருக்கு, பருப்பு இருக்கிற பாஜக பக்கம் போறாங்க, பாஜக பக்கம் போறாங்க, எடப்பாடிக்கு எதிராகவே உட்கட்சி பூசல் இருக்குன்னு பல மாதங்களா சொல்றோமே சார். பருப்பு இருக்கிற கரண்டியை பார்த்து வீசணும் சார். வெறுங்கரண்டியை எப்படி வேணா வீசலாம் சார். எடப்பாடி பாஜகவை எதிர்க்கும் போது அவர் வெறுங்கரண்டி சார், அவர் பாஜகவோட இருக்கும்போது பருப்பு இருக்கிற கரண்டி சார். இப்போ அவர் அந்த இதுல செஞ்ச பருப்பு பாயாசத்துல கொஞ்சம் மீதி இருக்குல்ல ஊழல்கள், அதுதான் சார் இப்ப பிஜேபி நோண்டுது. ரைட். ஆனா இது பல மாதங்களா சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, போறாரு, ஒன்று எடப்பாடி கூட்டணிக்கு போயிடுவாரு, இல்லைன்னா எடப்பாடியவே விட்டுட்டு எல்லாம் எதிர்குறல்கள் நிறைய வந்துருச்சு. எஸ்பி வேலுமணி கட்சியை உடைக்க போறாரு, தங்கமணி கட்சியை உடைக்க போறாரு, செங்கோட்டையன் உடைக்க போறாரு, ஓபிஎஸ் மீண்டும் வர போறாரு, சசிகலாவை சேர்க்க போறாங்க, பாஜக எல்லா வேலையும் செய்யுது.
இது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்ல சார்? அதான் சார் தொடர்ந்து நீங்கள் கேட்குறீங்க சார். இப்போதான் அதற்கான ரெய்டுகள் நடவடிக்கைகள் வந்து இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. ஓகே, ரைட்டா? இப்போ 26 தேர்தலுக்கு முன்னாடி இது 26 தேர்தலுக்கு முன்னாடி அது எடப்பாடியா பாஜகவான்ற பல பரீட்சை தான். எடப்பாடி வர்சஸ் பாஜகன்ற பல இப்போ எடப்பாடி ஒருபோதும் அப்போ ஒத்துக்கலையா பாஜகவை? எடப்பாடி ஒத்துக்கிறாரு, ஒரு கட்டத்தில் சொல்றாரு ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய அது கூட்டணி 26ல முடிவு எடுப்போன்றாரு. ஆனா உடனே அடுத்த நாளே வந்து நாங்க வந்து பாஜகவோட சேர மாட்டோம். அது ஏன்னா தப்பா பொருள் புரிஞ்சுக்கிறீங்க, பாஜகவோட கூட்டணியான்னு புரிஞ்சுக்கிறீங்க, இல்லைன்னு உடனே மறுக்கிறாரு. ரைட்டா? இந்த ஆசிலேஷன் வந்து இருக்கு இல்லையா, உடனே ரெய்டுகள் நடக்குது இல்ல. மார்ட்டின் மேல ரெய்டுக்கு காரணம் எடப்பாடி தான். எடப்பாடியை மிரட்டுறது தான். மார்ட்டினும் எடப்பாடியும் ஒன்று, ஆதவ் அர்ஜுன ரெட்டியும் எடப்பாடியும் ஒன்று. அதனால அடிக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்கிறாங்க, அமலாக்கத்துறை அடிக்குது. அமலாக்கத்துறை ரெய்டுகளோட ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் எல்லாமே பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் தானே. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் டாக்டர் சிவகுமார் மேலே கர்நாடகாவில் ரெய்டு நடத்துனாங்க. அதே மாதிரி மகா விகாஸ் அக்காடி மகாராஷ்டிராவில் அவங்க மேலே எல்லாமே ரெய்டு நடத்துனாங்க. மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஒருத்தர் வாங்கியிருப்பார் லஞ்சம், அவர் மேலே வந்து அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியிருக்கோம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, எல்லா கட்சிகளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, சிஎம்ஏ கை வைப்பாங்க. எல்லாமே அமலாக்கத்துறை ரெய்டு எல்லாமே பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். அப்போது இப்போ நடக்கிற மார்ட்டின் மேலே நடக்கக்கூடிய ரெய்டும் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் எடப்பாடின்றது என்னுடைய ரீடிங். ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ எடப்பாடிக்கு இனிமேல் பட்டு சாதாரணமான காலங்கள் இல்லை. அவர் வந்து இவங்களோட ஸ்கேனரில் வந்துட்டார். எடப்பாடியை ஒரு உலுக்கி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் பிஜேபி விடும். அதில் வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா பிஜேபி கூட்டணி, வெற்றி பெறலைன்னா பிஜேபி தனியாக ஒரு கூட்டணிக்கு போகும். ஆனால் நடிகர் விஜய் உட்பட எல்லாரையுமே வந்து ஒரு விதத்தில் இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார்? பாஜக. அந்த பாஜக நடிகர் விஜய் மேலேயும் பாயும். அவரும் ஒத்து வரலன்னா, அவரும் இந்த ஃபார்முலாக்களுக்கெல்லாம் ஒத்து வரலன்னா அவர் மேலேயும் பாயும். அவர் மேலே ஏற்கனவே புலின்ற ஒரு படத்தில் ஒரு கேஸ் இருக்குது. நிறைய அவரை உட்கார வச்சு கைதி மாதிரி உட்கார வச்சு தானே கடலூர்லேருந்து சென்னை வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க காரில். அவர் கூட வெளியில் வந்து க்ரௌடை பார்த்து எனக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னா வெளியில் கையை காமிச்சார். அதெல்லாம் ரைட். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னுடைய ஆதரவு என்னன்றது, அவருக்கு ஆதரவு இருக்குது, ஆதரவுலாம் இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் பாஜக அதை விட இன்றைக்கி 240 உறுப்பினர்களை வச்சு மைனாரிட்டியாக பாஜக இருந்தாலும் அதுக்கு உரிய பல் என்பது இருக்குது. ரைட்டா? விஷமாக இருக்குது. பாம்பு ஒல்லியாக இருக்கலாம், ஆனால் பாம்பு அதோட விஷம் அது பாயும். அது விஜய் மேலேயும் பாயும், எடப்பாடி மேலேயும் பாயும், இவங்க அமைக்கிற கூட்டணி மேலேயும் பாயும். திருமாவை வந்து திமுக கூட்டணியிலேருந்து கழட்டிட்டு வர்றதுக்காக வேலை செய்கிற ஆதவ் அர்ஜுனா மேலேயும் பாயும். இதுதான் இந்த ரெய்டு, இதுதான் இந்த பாலிடிக்ஸ். இதோட கிளைமேக்ஸ் எங்கே வரும்? டிசம்பர் மாதம் பொதுக்குழுவில் வரும். அடுத்த மாதம் தெரிஞ்சிடும். Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. Sony Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.